விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் நீங்க போடணும்ல? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. Success is never ending. Failure is never final. வணக்கம் நண்பா நண்பி. இந்த காலகட்டத்தில் எல்லா துறையிலுமே பெண்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு. ஸோ காந்தி கண்ட கனவு, பெருந்தலைவர் கண்ட கனவு, இவர்கள் கண்ட கனவெல்லாம் இன்று தமிழகத்தில் நினைவாகி கொண்டு வருகிறது. காரணம் என்று சொன்னால் எல்லா துறையிலுமே பெண்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு. அது கல்வி, தொழில், எல்லா வகைக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போகிறது அஇஅதிமுகவினுடைய மாவட்ட இளைஞர் பாசறையினுடைய இணைச் செயலாளர், பியூட்டி பார்லர் விங்ஸ் பியூட்டி பார்லருடைய உரிமையாளர், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகோதரி ஜான்சிலின் விஜிலா. வணக்கம் சார். வணக்கம். இந்த பியூட்டிஷியன் துறைக்கு நீங்கள் எப்படி உள்ள வரீங்க? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 22 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த அழகுபடுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்ன பழக்கம்னா, தூங்கி முழிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது தான் என்னோட பழக்கமே. நின்று என் முகத்தெல்லாம் நான் சரி பண்ணிட்டு தான் நான் வெளியில் வருவேன். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா! அப்போ எனக்கு அந்த அழகுக்கு மேலே சின்னதுலேயே ஆர்வம் இருந்துட்டு இருந்து, நான் 12th முடிச்ச உடனே எங்கள் அப்பாட்ட நான் இந்த பியூட்டிஷியன் படிக்கிறதுக்காக கேட்குறேன். அப்பாக்கெல்லாம் அதை பற்றிய நாலேஜ் இல்லை. ஏன்னா 22 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு அவ்வளோ வெளியில் தெரிகிற ஃபீல்டு இல்லை. இல்லை அப்பா கேட்டப்போ இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் படிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி, அப்படி நான் நர்சிங் படிக்க போயிட்டேன். அப்படி நர்சிங் படிச்சுட்டு அப்புறம் எனக்கு 21ல் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன அப்புறமா எனக்கு அந்த இது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்து, எனக்கு இது படிக்கணுன்ற அந்த இது தாட் ஓடிக்கிட்டே இருந்து. சூழ்நிலைகள் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு. வீட்டில் ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாங்க, அவங்க வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஃபீல்டு இதை படிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்தேன். பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அப்போது அந்த கட்டிங்கில் கவர்மெண்டில் அழகுக்கலை பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த காசை கூட எனக்கு கட்டுறதுக்கு அந்த டைமில் எனக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்த டைம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு கோமாக்கு போயிட்டாங்க. கோமாவில் போய் 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. 5000 ரூபாய் தான் அந்த டைம் ஃபீஸு. நான் அதை மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து எடுத்து கட்டி 2003ல் நான் ஒரு 4 மாதம் கோர்ஸ் படித்து நான் ஆரம்பித்தது. இன்றைக்கி ஒரு 7 ஸ்டாஃப் என்கிட்ட இருக்காங்க. 2 கடை இருக்குது எனக்கு, ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாகர்கோவிலில் 2 கடை ப்ளஸ் 7 ஸ்டாஃப். ஆமாம். ஸோ அப்போ உங்கள் சொந்த ஊர்? சாந்தபுரம். சரி சரி. ப்ளஸ் வந்து இந்த துறை வந்து ஒரு வறுமையில் இருந்து உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இந்த துறைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதே லெவலில் தான் இருக்கீங்களா? இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டெண்ட் பண்ணி வந்துட்டீங்களா? இல்லை இந்த ஃபீல்டில் வந்த அப்புறம் தான் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் டோட்டலி மாற ஆரம்பிச்சுது. நான் உண்மையே சொல்ல போனால் என்னோட பொண்ணுக்கு 1 வயசு 1.25 வயசெல்லாம் இருக்கும்போது எனக்கு அவளுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு வருமானம் கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போகலை, அவங்களுக்கு டெய்லி 100 ரூபா 150 ரூபா மெடிசன் வாங்கி கொடுக்கணும். ஃபேமிலியும் பெரிய பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி கிடையாது. அம்மா சின்ன வயசுலேயே கிடையாது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்பா கொஞ்சம் குடி அந்த மாதிரி பழக்கங்க. அதனால ஃபேமிலிலையும் ரொம்ப சப்போர்ட் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் பிள்ளைய வளர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். இன்னைக்கு என்னோட பொண்ணு லண்டனில் படிக்கிறா. அவள் வேலையில் இந்த மாதம் 31ஆம் தேதி ஜாயின் பண்ணுறா NHSல. அந்த அளவுக்கு நான் என்னோட சிச்சுவேஷன் மாறி இருக்கு. நான் சொந்தமான வீடு கட்டியிருக்கேன், கார் வச்சுருக்கேன். எல்லா சிச்சுவேஷனும் மாறிச்சு. நான் இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வீடு 300 ரூபா வாடகை வீடு. இன்னைக்கு இந்த தொழில் தான் எனக்கு கை கொடுத்தது. நான் நிறைய பிள்ளைகளை இதில் நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பிள்ளைங்க என்கிட்ட படிக்க வந்துட்டு இருக்காங்க. இல்லை ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம், வறுமையிலே உள்ள வரீங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, 300 ரூபா வாடகை வீடுன்னு சொல்கிறீங்க. அது ஆனால் இந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் நீங்கள் போடணும்ல, அந்த அமௌண்ட் யார் கொடுத்தா? அது சொல்கிறேன். நான் 2003ல் 4 மாதம் கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு நான் படித்த மேம்கிட்ட ஒரு 6 மாதம் நான் கொஞ்சம் ட்ரைனிங்காக போயிட்டு இருந்தேன். எனக்கு உள்ளுக்குள்ளே பார்லர் சொந்தமாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த தாட்டு தான் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு யாரை பார்க்கணும் என்னன்றதே எதுவும் எனக்கு தெரியல. அப்போ மேம் சொன்னாங்க, PMRY லோன் இருக்குது தொழில் தொடங்குறதுக்கு பெண்களுக்கு, நீ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணு டிக்கு வழியா அப்படின்னு
அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாள் நான் கோணத்தில் டிக்கில் போய் கேட்டப்போ பேங்க் உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாங்கள் உனக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கிட்ட எந்த பாஸ்புக்கும் கிடையாது, எந்த பேங்க்லையும் எனக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது. அக்கௌண்ட் இருந்தால் தான் பேங்க்ல லோன் தருவாங்கன்ற அந்த நாலேஜ் கூட எனக்கு கிடையாது. நான் அந்த வயசு எனக்கு 22 வயசு 23 வயசுக்குள்ள தான் அந்த டைமில். அப்போ நான் பேங்கா ஒரு பேங்கா வீட்டு பக்கத்தில் உள்ள பேங்குகளில் போய் கேட்குறப்ப அக்கௌண்ட் இல்லாமல் எப்படி லோன் கொடுக்குறது அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா என்ன கேட்குறாங்க, ஷூரிட்டி கொடு, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாய் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்றாங்க. எங்கள் அப்பாட்ட போய் கேட்டால் அப்பா சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு தர மாட்டேன், இன்னும் 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ கட்டலைன்னா நான் தான் கட்டணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. எனக்கு எந்த சொத்தும் கிடையாது நான் ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு. ஒரு பேங்கை கிட்டத்தட்ட நான் 12 பேங்க் ஏறி இறங்கினேன். எல்லா பேங்க்லையும் தட்டி விடுறாங்க, உனக்கு பக்கத்தில் உள்ள பேங்க்ல கேளுன்னு சொல்றாங்க, இல்லை உனக்கு அக்கௌண்ட் இல்லைன்றாங்க, ஷூரிட்டி இல்லைன்றாங்க. இப்படி போயிட்டே இருக்கிறப்ப ஐஓபி மீனாட்சிபுரம் பிரான்ச்சில் ஒரு நாள் போய் மேனேஜரை பார்த்துட்டு நான் வெளியே வரும்போது அழுதுட்டே வந்தேன். நீ என்ன வழி, எதுவுமே நமக்கு இது கைகூடாது போலேயே அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருந்து அழுதுட்டு இருக்கும்போது என்னோட சித்தி ஒருத்தங்க அவங்க திடீர்னு அங்கே வந்தாங்க. அவங்க மார்பிள் கடை வச்சுருக்காங்க, சிறுமலர் மார்பிள் கடை. ஆமா, அது என்ன அம்மாவோட தாய் மாமா மக. அவங்க வந்தாங்க, என்ன நீங்க உட்காந்துருந்தா அழுதுட்டு இருக்க அப்படின்னாங்க. சித்தி இப்படி லோன், அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியும், லோன் கேட்டு வந்தேன், அவங்க முடியாதுன்னாங்க, ஷூரிட்டி கொடுக்கணும், எனக்கு ஷூரிட்டி அப்பா தரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. சரி நீ உட்கார் நான் வரேன்ட்டு உள்ளாடி போய் 5 நிமிஷம் பேசிட்டு மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்து வா நான் உனக்கு ஷூரிட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் 2003 ஆசாரிபுரம் மெடிக்கல் காலேஜ் பேக் கேட்டில் தான் நான் பார்லர் ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு 75,000 ரூபாய் PMRY லோன் அந்த சித்தி எனக்கு கையெழுத்து போட்டு அந்த லோன் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே 9 வருஷம் அங்கே பார்லர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் கவுன்சிலர் ஆனப்போ பார்லரை க்ளோஸ் பண்ணினேன். ஒரு 3 வருஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்லர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது அம்மா இல்லாத பொண்ணு, அப்பா வந்து கரெக்டான கவனிப்பு இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் ஒரு சித்தியினுடைய ஆதரவில் ஒரு தொழில் தொடங்குறீங்க. அந்த தொழில் நாளடைவில் பெரிய அளவு ஒரு 8 வருஷமா 9 வருஷமா 9 வருஷம் நடத்துறீங்க. அதுக்கு பிறகு இங்கே கவுன்சிலர் ஆகிறீங்க. அதுக்கு பிறகு தான் இந்த தொழில் இந்த இடத்துல மீனாட்சிபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுதா? இங்கே வந்து 9-10 வருஷத்துட்ட. அப்போ இங்கே வந்து 10 வருஷம் ஆகுது. ஸோ அப்போ இந்த இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி அரசியலுக்குள்ளே வரீங்க? அரசியலுக்குள்ளே வந்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் வந்தேன். அது அரசியல் எனக்கு பிளானும் கிடையாது, நான் அரசியலில் மெம்பரும் இல்லை. அந்த டைமில் பச்சைமால் அண்ணன் மினிஸ்டராக இருக்கிற டைமில் உள்ளாட்சி எலெக்ஷன், ஆமாம், அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கிற டைமில் நான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பார்லர் தொடங்கின டைமில் நான் போஸ்டல் RD கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ரெக்கரிங் டெபாசிட்டு அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் அந்த கலெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு பார்லருக்கு வருவேன். அப்போ லோக்கலில் எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் 2 வீலரில் சுற்றிட்டே இருப்பேன், எல்லா வீட்டுக்கும் கலெக்ஷன் போகிறது அந்த மாதிரி. அப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போ லேடிஸுக்கு மாவட்ட கவுன்சிலர் சீட்டு ஒதுக்குறாங்க. அப்போ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு பச்சைமலான தெரியும், இந்த RD வேலைக்காக அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அதை வச்சு யார் மூலமாவோ என்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசுகிறப்ப நான் சொல்கிறேன், இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அதில் எல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் அப்போ பிளான் பண்ணியிருந்தேன் என்னன்னா, மேலச்சங்கரங்குழி பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு நிற்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த பஞ்சாயத்து ஃபுல்லாகவே எல்லா மக்களையும் எனக்கு தெரியும், நான் 2 வீலரில் போகிறதுனால. இது நடந்தது 2011. அவளை தெரியும், அவள் கலெக்ஷன் பண்ணிட்டு போவா, வந்து புக்கு ஒழுங்காக கொடுத்துருவா, நம்மளோட காசை ஒழுங்காக வாங்கி கொடுத்தா. அப்போ எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே என்ன தெரியும். அந்த டைமில் எல்லாரும் 2 வீலரும் ஓட்ட மாட்டாங்க. எல்லாம் 2 வீலரில் போகும்போது நான் ஒரு நோட்டட் பர்சன் ஆயிரேன்னா அது ஒரு ரீசன். அப்படின்னு அப்போ நான் சொல்கிறேன், இல்லை பஞ்சாயத்துக்கு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை பஞ்சாயத்துக்கு நிற்காத, நீ மாவட்ட கவுன்சிலரான்னு இல்லை, ஜெயித்தா நீ தான் சேர்மன் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஆல்ரெடி சேர்மன்றது எனக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால டிஎம்கேல உள்ள அஜிதா மனோ தங்கராஜ் அக்கா சேர்மனாக இருந்தப்போ அவங்க நியூஸுகள் அடிக்கடி பார்ப்பேன். அப்போ டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அந்த போஸ்டிங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நின்று உடனே ஜெயித்து மாவட்ட கவுன்சிலர் ஆனேன். அப்புறம் வந்து ஜெயிச்சு இதாகிட்டீங்க, மாவட்ட கவுன்சிலர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க? கட்சியில் அப்பவுமே இளைஞர் பாசறை இணைச் செயலாளர். அப்போவே இளைஞர் பாசறை இணைச் செயலாளர். ஸோ அந்த டைமில் வந்து KT பச்சைமால் தான் மாவட்ட செயலாளரா? ஆமாம். ஸோ அதுக்கு பிறகு அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணாங்களா? அடுத்தது 3 வருஷம் உள்ளாட்சி எலெக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும்போது தலைவானாச்சி தான் மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு அடுத்தது உடனே சீட் கொடுத்தாங்க. நான் 2வது டைமும் நான் ஜெயித்தேன். இல்லை, பெண்களுக்கு மிகவும் கட்டுக்கோப்பான பாதுகாப்பான ஒரு இயக்கம் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் அங்கே பயணிச்சிருக்கீங்க.
நீங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப பாதுகாப்பான இயக்கம் தானா பெண்களுக்கு? நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பாதுகாப்புன்றது நம்மளா ஏற்படுத்திக்கிறது தான். எல்லா துறையிலையும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது விதத்துல தான் இருக்குது. இல்ல பெண்களுக்கு ஏன் அந்த எல்லா வகையிலையும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க? இல்லை, நான் இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு எவ்வளோ அன்வான்ட் கால்ஸ் வருது. 2 மணிக்கு கால் வரும், 1 மணிக்கு கால் வரும், வாண்டட் கால்ஸாக வருது. சொல்லுங்க, அது ஒரு நம்பரை நான் என்னோட பிஸ்னஸுக்காக என்னோட நம்பரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு சொல்லியா நான் என்னோட நம்பர் போடுறேன்? இல்லையே, அது அவங்களோட அறியாமை. அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சில விஷயங்கள் வேணும்னா வேணும், வேண்டாம்னா தட்டி விட்டுற வேண்டியது தான். அப்போ இன்னும் இந்த தமிழ் சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லைன்றதை விட இதெல்லாம் என்ன சொல்றது, எனக்கு அது அறியாமை. செய்யறவங்களுக்கு அது தெரியல. அது நம்ம ஏன் அவங்களுக்கு ஃபோன் பண்றோம், அவங்க யாரு நமக்கு, அவங்களோட அறியாமையில தான் அது செய்யறாங்க. அவங்க தெரிஞ்சு செய்யறது மாதிரி எனக்கு தெரியல. சரி, இந்த அறியாமையிலிருந்து இந்த மக்கள் மீண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? அது அவங்களோட வளர்ப்பு முறைகள், அவங்களோட கல்வி எல்லாம் சார்ந்த விஷயங்கள் தானே. அவங்களோட சுற்றுச்சூழல், அவங்களோட நண்பர்கள். அப்ப அதனாலதான் அவ மாத்த முடியுமே தவிர மற்றபடி இல்லைன்னா அவங்களா மாறிக்கணும். அவங்களா மாறிக்கிறது சில நேரம் அடி வாங்கி மாறும். அப்படிதான் மாறிக்கணும். எல்லாமே பேசிக் ஒரு விஷயம் இருக்குல்ல. வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம்னு ஒன்று இருக்கு, நம்மளோட கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. ஆனா இந்த பியூட்டிஷியன் துறையில நீங்க சாதிச்சிட்டீங்களா? நான் இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், இதுவரை நான் போயிட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆமா, கட்டாயம் நான் சாதிச்சிட்டேன். சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் நிறைய பெண்களை இதுல இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்குள்ள பிள்ளைகள் வரணும், அவங்க ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டுக்குள்ள பெண்கள் வரணும்னா அது ஒரு ஈஸியாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அவங்களோட சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் பிரயாசப்படுறேன். எங்கே போனாலும், எந்த மீட்டிங் போனாலும் நான் பிள்ளைங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன், தொழில் சார்ந்த கல்விகளை கொஞ்சம் கற்றுக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது டெய்லரிங்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், பியூட்டிஷியனாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த கல்விகள் உங்களுக்கு என்றைக்கும் கை கொடுக்கும் அப்படின்றது மாதிரி தான் நான் எங்கேயும் நான் பேசுகிறது, பிள்ளைங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ண போகிறீங்க, போயிட்டு வரும்போது அந்த பொண்ணோட மாப்பிள்ளை, அதாவது அந்த புது மாப்பிள்ளை, அவங்கள பார்த்து பாராட்டுவானா நல்லா பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களை பார்த்து கோவப்படுவாங்களா? இல்லை, பாராட்ட தான் செய்வாங்க. ஏன் கோவப்படுவாங்க? இல்லை, பொதுவாக ஒரு ஐஃபோனை ஒருத்தங்களுக்கு கொடுக்குறேன்னா அவங்க பாராட்டுவாங்க, ஐஃபோன்னு சொல்லிட்டு கவரை கொடுக்கும்போது எப்படி பாராட்டுவாங்க? அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் மேக்கப் போடுறாங்க. இன்னைக்கு ஜென்ஸு எல்லாருமே மேக்கப் போட்டுட்டு தான் மேரேஜ் போகிறாங்க. எல்லாருக்கும் பால்னஸ் இருக்குது, ஆக்னே இருக்குது, ஒரு ஓப்பன் போஸ் இருக்குது. இதெல்லாம் மறைச்சிட்டு தான் இன்னைக்கு ஜென்ஸும் க்ரூம் மேக்கப் போட்டுட்டு தான் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் பிஃபோர் அவளோட ஸ்கின் என்ன இருந்துச்சு, ஆஃப்டர் என்ன இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் ஸ்டேஜில் வரும்போது சரி எல்லாரும் பார்க்குறப்ப அந்த நீட்டாக ஒரு சாரீ ட்ராப்பிங்காக இருக்கட்டும், ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு நீட் லுக் வேணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவளோட பிஃபோர் ஸ்கின் என்னன்றது தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. இல்லை, இப்போ ஒரு சாரி வியரிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டினா ப்ராப்ளம் இல்லை, அது பார்க்குறது அழகாக இருக்கும். ஹேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டினா பரவாயில்லை, கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், கொஞ்சம் நிறைய இந்த முத்தெல்லாம் வச்சு பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். ஆனால் டோட்டல் ஃபேஸே மாறுது. ஆமாம், ஏன்னா பிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய பேட்ச் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அதை அப்படியே கொண்டு ஸ்டேஜில் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிற்கிறதுக்கு யாரும் விரும்பலை, அதை மாப்பிள்ளையுமே விரும்பலை. அந்த மேக்கப் போடுங்க, ஆனால் செட்டிலாக போடுங்க, நேரில் பார்க்கவும் நல்லா இருக்கட்டும், ஃபோட்டோவுக்கும் நல்லா இருக்கட்டும். சிலவங்க போடுற மேக்கப் அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சில தப்புகள் நடக்குதே தவிர மற்ற மாதிரி இல்லை. என்னோட மேக்கப் எனக்கு பிரச்சனையே இருக்காது. ஒரு 10 வருஷம் கழிஞ்சு அவங்களோட அந்த மேரேஜ் ஆல்பத்தை அவங்க பசங்க பார்க்குறாங்க. அப்போது அவங்க அம்மா அப்பா, அதுவும் அந்த சின்ன குழந்தையோட அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, டேடி பக்கத்தில் மம்மி காணோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, இது மம்மி எங்கே? அப்போ அந்த மம்மிகிட்ட கேட்கும், மம்மி நீ டேடி பக்கத்தில் இல்லையே. பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதான், அம்மா மேக்கப் போட்டிருக்கேன், அன்னைக்கு வேற ஆளா இருந்தேன், இன்னைக்கு நிஜமா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதான். இல்லை, இன்னைக்குள்ள காலகட்டம் அப்படிதான் இருக்கு. நானே அன்னைக்கு ஒரு மேரேஜ் போயிருக்கேன், அந்த பொண்ணு என்ன நல்லா தெரியும். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணோட தம்பி உட்காந்துருந்தான். டே அக்கா எங்கடான்னு கேட்டால் அக்கா ஸ்டேஜில் தான் இருக்கு. அங்கே பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் யாரு கல்யாண பொண்ணுன்னே தெரியல. இல்லை, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேக்கப்ன்றது பொண்ணுக்கு மட்டும் பண்ணல, பொண்ணுக்கு அம்மாலேருந்து பொண்ணுக்கு ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருமே பண்றாங்க. அதுதான் உண்மை. எல்லாரும் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வர்றாங்க.
இப்போ நீங்கள் அந்த ஒரு அலங்காரம் ஒரு பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பொண்ணுக்கு அம்மாவா ஏமா அந்த பவுடர் எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படிலாம் கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. லேசா பவுடர் போட்டு விடு, லேசா அந்த பூவை வச்சு விடு அப்படின்வாங்க. லேசான்ற ஒரு வார்த்தை அங்கே வரும். அதுவும் எங்களுக்கு ஒரு வேலை தானே, அவங்களுக்கு புரிய மாட்டேங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்லை சார்ஜ் தான், அதெல்லாம் சார்ஜ் தான். அப்போ இல்லை பரவாயில்ல வேண்டாமாங்களா? சார்ஜ்னு சொன்னோன்னு ஓடிடுவாங்க. சம்டைம்ஸ் இல்லை பரவாயில்ல கட்டி விடுங்க, சாரி கட்டி விடுங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க அப்படின்வாங்க. இந்த வருத்தப்படாத வாலிபா சங்கத்தில் சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை பவுடர் கூட கொண்டு இல்லையா, அது பழைய ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த பழைய பான்ஸ் பவுடரு அதில் இருந்த இது இப்போ இருக்கா? ஒரு காலத்துலலாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பான்ஸ் பவுடர் தான் அதிகபட்ச மேக்கப். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ், பான்ஸ் பவுடர், இல்லை அந்த ஒரு 1000 ரூபாய் அந்த கை அந்த கண்மை. ஆனால் இன்னைக்கு அது காலங்கள் அதிகம் மாறிச்சு. இன்னைக்கு ஒரு மேக்கப் போனோம்னா 3 பேக் எடுத்துகிட்டு போனோம். ட்ராலி, ஒரு மேக்கப் வேனிட்டி, அடுத்தது அக்சசரிஸ் இது வைக்கிறதுக்கு ஒரு பேக், 3 பேகு, 2 எக்ஸ்ட்ரா, 2 சப்போர்ட்டுக்கு 2 பிள்ளைங்க. இதுக்கு இருந்தால் தான் இன்றைக்கி வேலையே செய்ய முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் லைட்டோடு வந்திருக்கிறீங்க, நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம், நான் எனக்கு ரிங் லைட் எடுத்துகிட்டு போனோம், அடுத்தது எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு போனோம், அடாப்டர் எடுத்துகிட்டு போனோம், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் அவ்வளோ நான் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது இன்றைக்கி மேக்கப்புக்கு. ஒரு காலத்துலலாம் கல்யாணம் அப்படின்னாலே அந்த பொண்ணு வந்து நடுங்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி தூங்காமல் விடிய காலம் 3 மணிக்கு குளிரும். அந்த குளிரில் எழுப்பி அந்த பொண்ணை குளிப்பாட்டுறதுலேருந்து தாலி கட்டுறதுலேருந்து ஃபுல்லாக அந்த மேக்கப் கலையாமல் இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு பியூட்டிஷியன் அங்கே கூடவே இருப்பாங்களா? அப்படி இல்லை. இன்னைக்கு மேக்கப் ஒரு 3 hours ஒர்க் இருக்குன்னா அது போட்டு விட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கும், அப்படியே நிற்கும். இல்லை அந்த பொண்ணு வேர்க்கும், யாராவது சாப்பிட கொடுப்பாங்க, கல்யாணம் இல்லாமல் இனிப்பு சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க, அந்த இனிப்பு கொடுப்பாங்க, அப்போ அந்த சொட்டிங் ஆகும்ல, அப்போ அது மறுபடியும் டச்சப் பண்ணுவோம்ல. அப்படியெல்லாம் இல்லை. அது என்னென்னா அமௌண்ட்டை பொறுத்து ஒரு மேக்கப்புக்கும் வேரியேஷன் இருக்குது. சில மேக்கப் கொஞ்சம் நேரத்தில் கேக்கி ஆகலாம், மெல்ட் ஆகலாம். சில மேக்கப் 8 hours 12 hours ஸ்டேயிங் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட்டு தான். அப்போ அதிகபட்ச அமௌண்ட்னா எவ்வளோ இருக்கும்? 25 வரைக்கும் நம்ம ஊரில் எல்லாம் 25 30 வரைக்கும் எல்லாம் சார்ஜ் பண்ணலாம் பொண்ணுக்கு மட்டும். அப்போ மினிமம் அமௌண்ட்டு மினிமம் 8-10 8000 இல்லை. இப்போ லேனஸாக இருக்கிறவங்க 3000 4000 கூட பண்ணுறாங்க. படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சா போதும்னு நினைக்கிற பிள்ளைங்க 2000 3000 கூட பண்ணுறாங்க. இல்லை அதான் ஒரு 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 இது இதில் வேற்றுமை இருக்குல்ல. இப்போ நார்மலாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல 8000 25,000 வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க. இதே இது நார்மலாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு செட்டப் இல்லாமல் ஒரு பார்லர்லாம் இல்லாமல் வீட்டில் சும்மா ஒரு சின்ன போர்டு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நான் ஒரு 2000 ரூபாய்க்கே பண்ணி விட்டுருவேன். அதுதான் சொல்கிறேன். அது அவங்கவுங்களோட இன்னொன்று ப்ராடக்ட்டுக்குன்னு இது இருக்குல்ல, பிராண்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்குதுல்ல. நீங்கள் சொன்ன பான்ஸ் பவுடருக்கு ஒரு ரேட் இருக்குது, கிரேலான் பவுடருக்கு, மேக் பவுடருக்குன்னு ஒரு ரேட் இருக்குதுல்ல. எல்லாமே ரேட்டை பொறுத்து தான், பிராண்டு தான் அதில் பேசுகிறது. இல்லை ஒருவேளை அது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணும்போது அழகாக இருக்கணும் அப்படின்னு புக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உள்ள நீங்கள் பான்ஸ் பவுடர் வைக்கிறீங்களா இல்லை வேற ரொம்ப ஹை? அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இன்னைக்கு எல்லாமே யூடியூப்ல இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. நம்மளை விட அட்வான்ஸ்டாக கஸ்டமர் இருக்காங்க. அதனாலேயே இந்த ஃபீல்டில் அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது பெரிய காலத்தினுடைய கட்டாயம். எவ்ரி 6 months நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி என்ன அப்டேட் பண்றீங்க? ஏன்னா புதுசா ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, லான்ச் பண்றாங்க, புதுசா பேரை மாத்திக்கிறாங்க மேக்கப்புக்கு. அப்ப நான் அந்த ஃபீல்டுல நிக்கணும்னா நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு காலத்துல வயசானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப உனக்கு இருமல் வருதா சுக்கு காப்பி குடி அப்படிம்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு நார்மலா ஒரு பியூட்டிஷியன் எல்லாமே கையில் எடுக்கக்கூடிய முதல் பொருள், உங்க உடம்பு ஃபேட்டா இருக்கா, இல்லை உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுதா, இதுக்கு வந்து எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்க. அது என்ன காரணம்? எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பியூட்டிஷியன், அடுத்தது காஸ்மெட்டாலஜி, இப்போ நான் ஏஸ்தட்டிஷியன். அப்போ நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்னோட படிப்பை நான் இம்ப்ரூவ் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்கள் டாக்டர் அளவுக்கு தெரியலைனாலும் ஸ்கின்னுக்கு எது கொடுக்கலாம், எது கொடுக்கக்கூடாது, எந்த ஆசிட் சரியாக இருக்கும், இதுக்கு இது அப்படின்றத நான் கற்றுட்டு வரதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுதான். இடையில வந்து உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், தேங்காய் பால் வைத்தியம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அது ஏதாவது அதெல்லாம் நமக்கு வீட்டில் உள்ள டிப்ஸ் தானே. தேங்காய் பாலில் கருப்பட்டி கலக்கி தலையில் கருப்பட்டி கலக்கி இல்லை, திரிபலா சூரணம். ஸோ அது எங்கே கிடைக்கும்? அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து மிஸ் பண்ணி தலையில் தேய்ச்சா முடி வளர்ந்துடும். அப்படி இல்லை, முடி வளரும் இல்லை. இப்போ ஹேர் ஃபால் நிறைய இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அரெஸ்ட் ஆகும் அந்த மெடிசனோட. அதில் என்ன நெல்லிக்காய் இருக்குது, தாண்டிக்காய் இருக்குது, அதுதான் இருக்கும்.
இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஒரு பியூட்டிஷியன் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூப்ல சில ஹேர் க்ளோத்திங் டிப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்களே ஓனாக அடிச்சு விட்ருவாங்க. ஆமா, தெரியாதவங்க அதை எல்லாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சரி, இவங்க போடுறப்ப இதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. கரெக்ட் தான். பார்க்கட்டும், பார்த்து அவங்களுக்கு வியூஸ் வரட்டும். நல்ல விஷயம் தானே. சரி, இப்போ பெண்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, எதை முன்னிறுத்தி போகிறாங்க? அவங்க ஏதாவது எதிர்பார்த்து வருவாங்களா, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம், நான் சேர்மன் ஆகணும், இல்லை பிரசிடென்ட் ஆகணும், இல்லை ஒரு சட்டமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும்? இப்போ உள்ளாட்சி பதவியில் 50% அம்மா ஒதுக்கி இருந்தாங்க. அப்போ பெண்கள் நிறைய வெளியில வந்துட்டோம். இதை பார்க்குறாங்க, இல்லை அடுத்த இளைய தலைமுறைகள் இதை பார்க்குறாங்க. சேர்மனாக இருக்காங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க, ஒரு மேயராக இருக்காங்க. இதை பார்க்கும்போது அடுத்தது பெண்களுக்கு அது ஒரு ஆசை வரலாம் இல்லையா, நம்மளும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது மாதிரி. வரட்டுமே, எல்லாரும் பெண்கள் வர்றது நல்லது தானே. இல்லை, வர்றது நல்லது தான். ஆனால் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகிறாங்க, அவங்க வந்து வீடோட ஒடுக்கிடுறாங்க. அந்த வேலைகள் எல்லாம் பார்க்கறது யாருன்னா அவங்க ஹஸ்பண்டோ இல்லை கார் டிரைவரோ பார்க்குறாங்க. அதான் அது என்ன காரணம்? நல்ல அருமையான கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தான் எனக்கு தெரியலை. எனக்கு உண்மையிலே அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. நின்று ஜெயிக்கிறது பெண்ணு, வேலையை பார்க்குறது ஹஸ்பண்டு. அது அவங்கள தனித்து செயல்பட வீட்டில் அனுமதிக்கலையா, இல்லை இவங்க டாமினேஷன் பண்ணணும், அவள் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடுவான்னு ஆண்கள் நினைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. என்னோட வேலையை நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், ஒர்க்கு செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபீல்டுக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த நைட் ஆனாலும் நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து நிற்பேன். என் ஹஸ்பண்ட் அரசியலுக்குள்ள ஒரு நாள் கூட தலையிட்டது கிடையாது. எலெக்ஷன் டைமில் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 15 நாள் லீவு போட்டுட்டு நின்றுட்டு எலெக்ஷன் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்கல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்கள் அவங்களா தனித்துவமாக செயல்படணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த 70 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் செய்ய முடியாத விஷயங்களை நாங்கள் செய்வோம் அப்படின்னு புதுசாக நிறைய பேர் அரசியலுக்கெல்லாம் வர்றாங்க. ஸோ இவங்க எதை நம்பி வராங்க? ஏன்னா திராவிட கட்சிகளெல்லாம் ஒரு சிறப்பான ஆட்சி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதிமுகவும் சரி திமுக தரப்புலையும் நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை, சமத்துவம், சமாதம் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு. இதை தாண்டி அவங்க எதை தவறுனாங்க? ஏன் புதிய புதிய கட்சிகள்லாம் உள்ள வர்றாங்க? இல்லை, கடந்த ஒரு 65-70 வருடங்களில் திராவிட கட்சிகள் செய்யலை அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லிட முடியாது. தமிழகம் நல்ல வளர்ச்சி பெற்ற மாநிலம் தான். கல்வியில் வளர்ச்சி அடைந்திருக்கு, தொழிலில் வளர்ச்சி அடைந்திருக்கு, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்குது. கட்சி புதுசாக வராங்கன்னா அவங்களும் மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொருத்தங்களும் வராங்க. ஏதோ சூழ்நிலைகளில் சில கட்சிகள் மேலே வந்துடுது சீக்கிரம், சில கட்சி அடிபட்டு போயிடுது. அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் அம்மாவுடைய காலத்தில் உள்ளாட்சிக்கு 50% ஒதுக்குனதாக இருக்கட்டும், பெண் கல்விக்காக, பெண்களுடைய திருமணத்துக்கு உதவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில். புதுசாக வரவங்களும் வரட்டு, எல்லாரும் நன்மை செய்யட்டும், மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யட்டும். இப்படி தான் புதுசாக ஒருவர் வந்தார். அவருக்கு நாங்கள் 30 சீட்டு தரோம், எங்கள் கூட கூட்டணி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதை சீட்டையும் கொடுத்து கடைசியில் வந்து அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கி கடைசியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் அந்த திராவிட கட்சிகள் செய்யுது? ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து வரும்போது அவங்கள ஃப்ரீயாக விடணும்ல, ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ இல்லை எது நடத்தாலும் ஒரு அனுமதி கொடுக்கணும். ஏன் அந்த திராவிட கட்சிகளை அந்த விஷயத்தில் வந்து திமுக அதிமுகவும் சேர்ந்து நிற்குது? இப்போ புதுசாக நிறைய பொண்ணுங்க வந்து வறுமையில் இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஒரு காலேஜ் போயிருப்பாங்க, இல்லை 12th முடிப்பாங்க, எனக்கு சொந்தமாக நான் வந்து ஒரு தொழில் கல்வி படிக்கிறேன் அப்படின்னு பியூட்டிஷியன் படிப்பாங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த ஃபீல்டில் வந்து லைஃப் இருக்கும். நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு இந்த ஃபீல்டும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் படித்தப்ப எல்லாம் பியூட்டிஷியன்னாலே இதான் டவுனுக்கு தான் வரணும், பார்லருக்கு நாகர்கோயிலுக்கு தான் வரணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லா கிராமத்துலேயும் தெருவுக்கு 2 வீட்டில் பார்லர் இருக்குது. அந்த அளவுக்கு காம்படிஷன் ஆகிடுச்சு. கஷ்டம்தான், இருந்தாலும் ஓடும். ஒரு தொழில் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல திறமையாக நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தை செய்யும்போது, ஒரு தொழிலை செய்யும்போது அது சக்ஸஸ். இல்லை, எல்லாரும் கைவிட்ட நேரங்களில் ஒரு பெண் உங்களுக்கு உதவி நீங்கள் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் பார்லர் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாங்களே பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் அறிவுரைன்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபீல்டில் வரும்போது வேலையை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அவங்கள அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபஷ்னலிசம்னு ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷ்னல், நான் ப்ரொஃபஷ்னல் 2 விஷயம் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக நல்லா கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு நிச்சயமான ஒரு எதிர்காலம் இருக்குது பிள்ளைகளுக்கு. ஆனால் இந்த துறை இல்லாமல் எந்த துறை இருந்தாலும் சரி அப்படி தானே? எந்த துறைக்கும் அப்படி தான். எல்லாமே சும்மா அரைக்குறையாக கற்றுக்கிட்டு வந்தோன்னா எதுலேயும் சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓ, அரேஞ்ச் மேரேஜ்.
ஸோ அப்போ அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களை அவர் நல்லா புரிஞ்சு பண்ணுறாரு எனக்கு அவங்க நல்ல சப்போர்ட். அதனால தான் எனக்கு அரசியல்லையும் இருக்க முடிஞ்சது, இந்த ஃபீல்டுலேயும் இருக்க முடிஞ்சது. ஏன்னா நைட்டு நான் விடிய காலம் எந்த டைம் நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வருவேன், எந்த டைம் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் போனேன்னா நான் வீட்டுக்கு வரும்போது 11 மணி 11:30 மணி இப்படியெல்லாம் ஆகும். எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது மாதிரி பார்லரு வைக்கிற டைமில் அவங்க நல்லா முடியாமல் இருந்தாங்க, நான் படிக்க போகிறேன் இந்த ஃபீல்டுக்கு தான் போகிறேன்னப்போ ஒன்றுமே சொல்லலை, சரி ஓகே பார்த்துக்கோ அப்படின்னாங்க. அரசியலுக்கும் எனக்கு நல்ல சப்போர்ட்டு. ஏன்னா அரசியலில் ஒரு பெண்ணு வந்து சாதிக்கணும்னா அது கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவோ விமர்சனங்கள், இந்த வெற்றி தான் முதல்ல தெரியும், ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளவு வலிகள், வேதனைகள், அவமானங்கள், விமர்சனங்கள் இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். அப்போ ஒவ்வொரு டைமும் இந்த விமர்சனங்களை தாண்டி நிற்கணும்னா நமக்கு வீட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கணும், அப்படி தானே? அது ரொம்ப எனக்கு எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. வீட்டில் பாதி நாள் சமைச்சிருக்கவே மாட்டேன், ஆனால் அவங்க கோவப்பட மாட்டாங்க, நான் பார்த்துக்கிட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சமைச்சு அவங்க கொடுப்பாங்களா? சமைச்சு கொடுப்பாங்க. தோசையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. சரி நீ எனக்கு தெரியும் அவங்களுக்கு, நான் விடிய காலம் 2 மணிக்கு வெளியே போயிருப்பேன், நான் நைட்டு 11 மணிக்கு தான் நான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன். அப்போ அவ்வளோ நேரம் நானே கார் டிரைவ் பண்ணிட்டு வேற போயிருப்பேன். டிரைவ் பண்ணி ஒரு மேக்கப் முடிக்கணும்னா 3 hours நம்ம நிற்கணும், அதோட சேர்ந்து டிரைவிங். சாப்பிட்ருக்க மாட்டோம், பாதி நேரம் நம்மளால சாப்பிட முடியாது. இந்த சிச்சுவேஷன் அதெல்லாம் செய்து தருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்களா, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படிலாம் டிப்ஸ் கொடுப்பாங்களா? அப்படி சொல்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருந்தோன்னா ஓகே, நம்மளே எல்லாம் ஒன்றா பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்துட்டுருக்கோம், அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இல்லை நீங்கள் 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறீங்க, அப்போ அவங்க பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது தெரியும்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, கொஞ்சம் அது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால் நமக்கு அது ஒரு கஷ்டமா எல்லாம் தெரியாது. அந்தளவு உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்கரேஜ்மெண்ட் இருக்கு. நமக்கு வீட்டில் சண்டை இருக்குது, நமக்கு வீட்டை சுற்றியும் பிரச்சனைகள் இருக்குதுன்னா தான் அதில் நம்ம ஷைன் பண்ண முடியாது. இது எனக்கு வீட்டில் ரொம்ப சப்போர்ட் தான், என்னோட தங்கச்சிகளாக இருக்கட்டும், எனக்கு என்னோட பிள்ளையாக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு தான்? ஒரு பொண்ணு. அப்போ உங்கள் ஃபேமிலியில் வேற யாராவது பியூட்டிஷியனில் இருக்காங்களா? இல்லை, ஆனால் இப்போ ஒரு தங்கச்சி படிக்கணும்ன்ட்டு ஆர்வத்தில் கொஞ்ச நாள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கா. உங்கள் இன்ஸ்டியூட்டில்? ஆமாம். அது மேக்ஸிமம் நீங்கள் இங்கே எத்தனை மாணவிகளை உருவாக்கியிருப்பீங்க? ஒரு 150 பிள்ளைங்க கிட்ட. 150. அதில் எல்லாருமே பார்லர் போடுறாங்களா? இல்லை பார்லர் எல்லாரும் பார்லர் போடல, 1-2 பிள்ளைகள் வெளியே போன பிள்ளைங்க இருக்காங்க, பார்லர்ஸில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, சொந்தமாக பார்லர் வச்ச பிள்ளைங்க இருக்காங்க, மேக்கப் மட்டும் பண்ணுற பிள்ளைங்க இருக்காங்க, சிலவங்க ஃபீல்டை விட்டுட்டு போனவங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு போனோன்னே நிறைய பேருக்கு பார்லரா வேண்டாம் அப்படின்றது மாதிரியும் இருக்கா, அப்படியும் போன பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் நம்ம யூடியூப்லாம் பார்க்கும்போது, யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இந்த அழகு குறிப்பு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு முகத்தை வந்து நல்ல க்ளோயிங்காக வைக்கணுமா, நல்ல பியூட்டியாக இருக்கணுமா, பார்க்குறதுக்கு ரொம்ப சினிமா நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கணுமா, இப்படிலாம் சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த டிப்ஸ் எல்லாம் உண்மையிலேயே அவங்க அனுபவிச்சு சொல்கிறாங்களா, இல்லை வேற யாராவது சொன்னதை இவங்க சும்மா அடிச்சு விட்றாங்களா? எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியல, அடுத்தவங்க என்ன இதில் சொல்கிறாங்கன்றது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டு வந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயம், இது நல்லா இருக்குது, இந்த க்ரீம் நல்லா இருக்குது, இல்லை இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இந்த ஷாம்பு நல்லா இருக்குதுன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அடுத்தவங்க எப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து இந்த டேட்டூ விரும்புகிறாங்க. ஸோ அது டேட்டூ போடுறது நல்லதானா இல்லை? அருமையான கொஸ்டின், இது சொல்லியே ஆகணும். என்னன்னா டேட்டூவை பொறுத்த அளவில் டேட்டூ போடுறது தப்புன்றது நான் சொல்கிறதுக்கு இல்லை, அது அவங்க விருப்பப்பட்டு போடுற விஷயம். என்னோட பார்லரில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு பிள்ளைங்க வருவாங்க. பிலோ 18 என்னை பொறுத்த அளவில் நான் எந்த சர்வீஸுமே என்னோட பார்லரில் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவங்களோட ஸ்கின் மெச்சூர்ட் ஆகிருக்காது. நான் எனக்கு படித்து கொடுத்தவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஒரு ஐப்ரோவாக இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் பிலோ 18 செய்யக்கூடாதுன்றது. ஆனால் இங்கே டேட்டூ போட வர பிள்ளைங்க என்ன ஏஜில் வருவாங்க தெரியுமா? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு. அடுத்தது போட வர்றது என்னது? பாய் ஃப்ரெண்டு பேரு, லவ்வர் பேர் எழுதுறதுக்கு. நான் இங்கே ஆரம்பத்திலேருந்தே அதை நான் பண்ணுறதில்ல. பாய் ஃப்ரெண்டு பேரை நான் படிச்சுட்டு வந்த புதுசில் ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு பேரை எழுதி விட்டேன். ஏன்னா படிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஆர்வத்தில் டேட்டூ போட்டுறேன், யாராவது ஒரு கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இதில் அந்த பிள்ளை வந்து அவளோட மாமாவை லவ் பண்ணிட்டு இருந்தா போட்டு விடுங்கன்னு சொன்னால் நான் போட்டு விட்டேன். திருப்பி ஒரு 8-9 மாதம் கழிச்சு வாரா, அக்கா எனக்கு பிரேக்கப் ஆகிட்டு எனக்கு வீட்டில் வேற மேரேஜ் பார்க்குறாங்க, இதை அழிச்சு விட்டுருங்கன்னு. அன்னைக்கு தான் யோசித்தேன், இது இவ்வளோ பெரிய தப்பு, இது நம்ம இனிமேல் இந்த பாய் ஃப்ரெண்டு பேரையோ கல்யாணத்துக்கு முன்னாடி லவர் பேரையோ போட்டு விடக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன்.
அதுக்கப்புறம் அது அழிக்க முடியாது இல்லையா, அது பெர்மனன்ட் டேட்டூ இல்லையா. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் பேரையோ லவ்வர் பேரையோ நான் உங்களுக்கு போட்டு விடுறது கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, நான் போடலைன்னு சொன்னா இங்க நிறைய பார்லர்ஸ் இருக்குது, டேட்டூ ஷாப்ஸ், அங்க போய் போட்டுறாங்க. போட்டுட்டு அதே பிள்ளை நான் போடாதேன்னு அவ்வளோ தூரம் பேசி அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். இல்லை அந்த பசங்களும் வந்து நின்றுட்டு நீங்கள் போட்டு விடுங்க, நாங்கள் காசு தானே கொடுக்குறோம் அப்படின்னு, நீ காசு கொடுத்தா நான் எல்லாம் செய்யணுமா, போட முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா எங்கேயாவது போய் போட்டுட்டு 3 மாதம் 6 மாசத்துல நான் லேசர் டேட்டூ ரிமூவல் வச்சுருக்கேன், வருவாங்க என்கிட்ட அழிக்கிறதுக்கு. இதே பிள்ளை வருவா, அது அவனுக்கு எனக்கும் சண்டை ஆயிடுச்சு, இதை அழிச்சு விட்டுருங்க அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் தயவு செய்து தங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க யார்கிட்ட பழகுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, இன்னும் மறைவான பகுதிகளில் போட்டு வைக்கிறாங்க, செஸ்ட்டு, அப்டமன், கால், இந்த மாதிரி இடங்கள்ல கூட போட்டு வைக்கிறாங்க. அதனால இதை பார்க்குற ஏதாவது பேரண்ட்ஸு தங்களோட பிள்ளைங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு டேட்டூ போட்டு தான் இந்த நாகரிக காலங்களில் வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணுமா? அவங்களோட அறியாம, அவங்களோட ஏஜ் அப்படி, அது அப்படிதான் சொல்லும். போட்டு அவன் நம்மளை நல்லா பார்த்துப்பான், ஐயோ எனக்கு தெய்வீக காதல் அப்படியெல்லாம் தான் அவங்களுக்கு தோணும். அதனால அவங்க செய்யறது அது கரெக்டாக 3 மாதம் 6 மாசத்துல பிரேக்கப் ஆயிரும். அடுத்து என்ன பண்றாங்க, அதை உடனே கவர் பண்றாங்க, அதை அழிக்க முடியாதுன்னு உடனே கவர் அப் டேட்டூ பண்றாங்க. அதனால பசங்களுக்கும் தெரியும் கவர் அப் டேட்டூ பண்ணியிருக்கா, ஏன்னா செஸ்ட்ல போடுறாங்க, இந்த மாதிரி இடங்கள்ல போடும்போது இன்னைக்குள்ள பசங்களுக்கும் தெரியுது ஒரு லவர் பேரை போட்டுட்டு மேல கவர் பண்ணி வச்சிருக்காங்கன்றது. கவர் பண்றதுன்னா அந்த பட்டர்ஃப்ளை பறக்குற மாதிரி, அது மாதிரி அதை கவர் பண்ணி ஏதோ ஒரு ட்ரீயோ ஏதோ ஒரு பேர்டோ. சோ அப்ப இந்த கவரிங் டாட்டூ போட்டவங்களோட பின்னாடி ஒரு பையனோ ஒரு பொண்ணு இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்ல மோஸ்ட்லி வந்து இந்த காதல் வந்து ரொம்ப அழகானது, அதை ரசிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அந்த டேட்டூ போடும்போது உங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அல்ல உங்களுக்கு காதல் நான் போட மாட்டேன். இல்ல உங்க ஸ்டாஃப் வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு போட்டா கூட அதை பார்க்கும்போது இப்போ ஒரு பையன் பெரிய பிள்ளைக்குமே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யாருக்குமே பாய் ஃப்ரெண்ட் பேர் எழுதுறது இல்லை. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா எனக்கு ஒரு டேட்டூ போடணும், உடனே நான் என்ன டேட்டூன்னு தான் கேட்பேன். அது நேம் அப்படின்வான். நேம்னா யாரோட நேம், அது என் ஹஸ்பண்டோட நேம் அப்படின்னா. மேரிட் தானே அப்படின்னு, ஆமா மேரிட் தான் அப்படின்னா. சிலது இப்படி ஹஸ்பண்ட்னு சொல்லி ஏமாத்தும். அப்புறம் நான் உடனே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கறது, கல்யாணம்னு சொன்னா அவனோட இன்விடேஷனை காட்டு அப்படின்றது, இதெல்லாம் நான் என்கொயரி பண்ணி தான் நான் அது எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க எங்ககிட்ட அப்படின்னு. இல்லைம்மா நீ வேற எங்கே வேணாலும் போட்டுக்கோ, என்கிட்ட போடணும்னா எனக்கு கரெக்டாக என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு, சில பிள்ளைங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டுக்கா மேரேஜ் நெக்ஸ்ட் வீக் இருக்குது எனக்கு போட்டு கொடுங்க, அந்த மாதிரி வந்து கேட்குறப்ப நான் போட்டு கொடுப்பேன். போன வாரம் கூட ஒரு அம்மா பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து போட்டு விடுங்கம்மான்ட்டு, இல்லைக்கா அவளுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு, ஏப்ரல் 4ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னாங்க, இன்விடேஷனாக காட்டுங்க அப்படின்னு. உடனே அவள் யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லி இன்விடேஷனை அனுப்ப சொல்லி இன்விடேஷனாக காட்டினாக்கா, பாருங்கக்கா என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிட்டுக்கா அப்படின்னா போட்டு விட்டேன். சரி என்கேஜ்மெண்ட் ஆயாச்சு, நீ அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு சொல்றான்றப்ப போட்டு விடுறேன். ஆனா தொழில வருமானம் வரதை தாண்டி ஸோ ஒரு அதிமுக அப்படின்னாலே ஒரு பக்குவம், ஸோ அடுத்தவங்களுக்கு இந்த நிலை வரக்கூடாது, இதுல எல்லாம் நீங்க கரெக்டா இருக்கீங்க. இல்ல அப்படின்னு இல்லை, இது எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது. முதல்ல ஒரு நாள் நான் எனக்கு தெரியாம ஒரு செய்த ஒரு தப்பு, அது பிள்ளைங்க அவங்களோட வயசு கோளாறுல பண்ற விஷயம். அது நான் காசுக்காக அதை நான் செய்யணும்ன்ற, காசுக்காக எதையும் பண்ண முடியாதுல்ல, நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லை, நமக்கும் பெண் குழந்தை ஒன்று இருக்குது. அவள் இதே மாதிரி ஏதோ ஒரு பையனோட பேர் எழுதிட்டு வந்தா நான் ஒத்துப்பேனா? இல்லை பொதுவாக வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ அந்த டேட்டூ எல்லாம் நம்ம இந்தியா இந்த நார்மலாக நம்ம ஊரில் வந்து ஒரு 10-20 வருஷம் ஆகுது. ஸோ அந்த டைமில் அங்கே அம்மா லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்பா பேரை போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையும் அந்த இது என்னம்மான்னு கேட்கும், அது இல்லைம்மா சும்மா ஒரு பேர் தான்மா, அப்பா பேர் இல்லை டேடி பேருன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை வரும், சரி எங்கள் மம்மியே பண்ணியிருக்காங்க அப்போ நான் பண்ணக்கூடாது. மம்மி பண்ணியிருப்பாங்கன்னா மம்மி கல்யாணத்துக்கு பிறகு தான் பண்ணியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல வர மாட்டேங்குது இல்லை. அதை பேரண்ட்ஸ் தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை அவங்க தான் உட்காந்து பேசணும் பிள்ளைகள்கிட்ட, எது சரி எது தப்பு. உனக்கு ஒரு வயசு இருக்குது, இந்த வயசில் நீ படிக்க தான் செய்யணும். ஒரு காலேஜுக்கு போ, இன்னைக்கு இவன் நல்லவனா தெரிவான், நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது இன்னொரு பையன் நல்லவனா தெரிவான், வேலைக்கு போகும்போது அங்கே இன்னொருத்தன் நல்லவனா தெரிவான். அப்போ உனக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, அன்னைக்கு நீ அதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த ஏஜில் வந்து போகும், இதை தாண்டி வர்றது தான் வாழ்க்கைன்னு பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள்ட்ட புரிய வைக்கணும். இல்லை இன்றைக்கி வந்து நிறைய நம்ம இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு 2 பேருமே சேமாக பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பொண்ணும் பண்ணு. ஸோ அப்போ அம்மாவோட தானே பொண்ணு, நூல் தானே தாயை போல சேலை நூலை போல சேலை, ஏதோ பழமொழியெல்லாம் சொல்லுவாங்களே.
இது எல்லா விஷயத்துக்கும் அம்மா போல பிள்ளை பண்ணிட்டேன். ஏன்னா டான்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாதுல்ல. அதுக்காக டேட்டு அம்மா போட்டிருக்காங்க நானும் போடணும்னா அம்மா அப்பாவுக்கு பேரை தான் போட்டு வச்சிருக்கோம். இவ படிச்சுட்டு இருக்கும்போதே பாய் ஃப்ரெண்ட் பேரை போட்டு வருவா, அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. அப்போ இந்த பொண்ணு சொல்லுங்க, நீங்க ஒரு பேர் போட்டிருக்கீங்க, நானும் ஒரு பேரை போட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா? ஆனா நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு நாகரிகங்கள் நிறைய பேர் நான் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் பட்டர்ஃப்ளை போடுறாங்க, இந்த இடத்துல தான் பட்டர்ஃப்ளை எது பறக்க வைக்கிறாங்க. அது ஸ்டைலுக்கு போடுறாங்க. அது கூட பிரச்சனை இல்லையே. ஒரு பட்டர்ஃப்ளை போடுறது அவங்களோட நாகரிகத்தை காமிக்கிறதுக்காக போடுறாங்க. யாரோட பேரையோ ஒண்ணு போட்டு வைக்கிறப்ப இன்னொன்னு பார்த்தா இதுல ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கு, இங்க இப்படி ஒரு லைன் ஓடுது, இங்க ஒரு லைன் ஓடுது. ஈசிஜி சிம்பல். ஆமா, அந்த ஈசி அது எதுக்கு பண்றாங்க? அதெல்லாம் ஸ்டைலுக்கு போடுறதுதான். ஓ, இதுல ஸ்டைல். இதான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டிருக்கீங்களா? இது கவரிங்கா? இது கவரிங் என்னது? சாரி, இது வந்து இது கவரிங் டாட்டூவா? இதுல எங்க கவரப் இருக்கு? இது கவரிங் இல்ல. கவரிங் இல்ல, கவரம். கவரம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்த கட்டத்துக்கு அதிமுக நகருமா இல்ல இதே லெவல் தானே? ஏன் நகராது? நகருமா? நகரம், கட்டாய நகரம். இல்ல உள்ள இருந்து நிறைய பேர் வெளிய வர மாதிரி இருக்கு. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில ஆட்சியை நாங்க கட்டமைச்சு கொண்டு போகலையா? அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைக்க முடியலையா? அமைச்சு தானே கொடுத்தோம். அதனால 2026ல அடுத்த முதலமைச்சரா அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைப்போம். இல்ல அது ஒரு லாட்டரி வாய்ப்பு மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. யார் ஒரு இந்த நாற்காலி அதுல ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆனா இன்னி வந்து மக்களை சந்திச்சு மக்கள் மூலியமா தானே உள்ள வர முடியும். அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் இருக்கா? புதியவர்கள் நிறைய உள்ள வர்றாங்க. ஸோ மக்கள் நிறைய எதிர்பார்க்கறதெல்லாம் இப்போ புதிய கட்சிகள் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி எடப்பாடியாருக்கு அந்த பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். மக்களுக்கு செய்திருக்கோம். இப்போ இந்த ஆட்சியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மக்களுக்கு புரியும். எடப்பாடியார் கவர்மெண்ட்ல எப்படி இருந்தது, அம்மையார் கவர்மெண்ட்ல எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றது மக்களுக்கு புரியாம இல்லை. அதனால ஒரு மாற்றம் வரும். 26ல ஆட்சி அமைக்கிறோம் எடப்பாடியார் தலைமையில. ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க? ஆமா, நம்பிக்கை தான். நம்பிக்கை காரணம் எடப்பாடியார் தானே? இது ஆல் கடிஸ் கோஸ் டு எடப்பாடியார். அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா தென்குமரியில இருந்து ஒரு புகழ்ச்சி அவரை சேர்ந்து போகுது அப்படிங்கும்போது. இப்போ அதிமுகவில் வந்து மாவட்ட கவுன்சிலர் இருந்துருங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு சட்டமன்றம் பார்லமெண்ட் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? இல்லை தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பீங்களா? இல்லை புதுசாக வந்து ஏதாவது கட்சியில் சேர்ற மாதிரி ஐடியா இருக்குமா? எந்த கட்சியிலையும் சேர்றதெல்லாம் ஐடியா இல்லை. சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது பணம் கட்டுவோம், நியாயமான நம்மளுடைய கோரிக்கையை வைப்போம், எனக்கு சீட்டு தாங்கன்னு தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. இப்போ புதுசாக நிறைய பேர் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒருவர் வந்து தன்னுடைய துறையில் வந்து உச்சத்தை உதறி விட்டு, அந்த சம்பளம்ங்கிறது பெரிய சம்பளம், அதெல்லாம் உதறி விட்டு நான் அரசியலுக்கு வரேன், மக்களுக்காக வரேன், எனக்கு மக்கள் நிறைய கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் நான் மக்களுடைய துயரம் கஷ்டம் கவலை எல்லாத்தையும் தொடச்சி ஒரு என்ன சொல்றது, காமராஜர் ஆட்சி, வேலுநாச்சர் ஆட்சி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி, மக்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஆட்சியை கொடுக்குறேன் அப்படின்னு ஒருவர் வராரு. அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்லை நாங்கள் ஏற்கனவே அதிமுகவில் தான் இருக்கோம், நாங்கள் பிறந்தது அதிமுக, வளர்ந்தது அதிமுக, கடைசி வரைக்கும் நாங்கள் அதிமுகவில் தான் இருப்போம், அப்படி ஒரு இதில் இருப்பீங்களா? அந்த கட்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, எந்த கட்சிக்கும் மாறுறதெல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லை. நான் இந்த கட்சியில தான் நான் இருக்க போறேன். விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அஇஅதிமுக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட இளம் பெண்கள் பாசறை அணியினுடைய இணைச் செயலாளர். ஏன்னா என்ன கட்சியிலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, 2 தடவை கவுன்சிலராக மாவட்ட கவுன்சிலராக இருந்திருக்காங்கன்னு விஜய் கட்சியிலேருந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை, எனக்கு அதில் எல்லாம் இஷ்டம் இல்லை, நான் இருக்கிற கட்சியில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி விஜய் நம்ம தாவைக்காலேருந்து உங்களுக்கு யார் பேசுகிறாங்க? அந்த வட்டவெள பக்கத்துலேருந்து ஒரு கட்சியில் இருக்கவங்க யாரோ எனக்கு சொன்னா, ஸ்டாஃப் வந்து அக்கா உங்கள் நம்பரை கேட்டுட்டு இருக்காங்க, அக்கா கொடுக்கவா அப்படின்னு. அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்பரை கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. வட்டவிளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா நிர்வாகிகள் உங்களை அணுகுறாங்க நீங்க அதிமுக வர்றதுக்கு. அதிமுக வர்றதுக்கா தாவேக்கா வர்றதுக்கா? எங்க கட்சியில வந்து சேருங்க, உங்களை மாதிரி பெண்கள் வேணும் அப்படின்னு. நீங்க தாவேக்கா வரும்போது உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு தரேன்னு சொல்றாங்களா? அதுல நான் பேச்சு கொடுக்கல, இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில. இறுதி வரை உறுதியாக ஐயா எடப்பாடியார். எஸ். நீங்க இந்த பியூட்டிஷியன் துறையிலையும் பண்றீங்க, காலைல 2 மணிக்கே போய் வேலைகள் பார்க்குறீங்க, அப்புறம் ஃப்ரீயாக உங்கள் ஃப்ரீ டைமே உங்களுக்கு கிடையாது.
ஸோ அப்பேற்பட்ட பிஸி ஷெடியூலில் எப்படி இந்த அரசியலுக்கான நேரத்தை ஒதுக்குறீங்க? இல்லை, அது அரசியலை கரெக்டாக செப்பரேட் பண்ணி நான் பண்ணிடுவேன். காலையில் மேக்கப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி 11 மணிக்குள்ளாடி மேக்கப் முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்னோட ஃபீல்டு ஒர்க்காக இருக்கட்டும், என்னோட மீட்டிங்காக இருக்கட்டும், அதுகளை பார்த்துட்டு வர்றது. அதே மாதிரி நைட்டு மீட்டிங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலும் 7 o'clock 6:30 இந்த மாதிரி இருக்கும். என்னோட ஃபீல்டில் நான் எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ணலை. என்னோட மக்களுக்கு, எனக்கு வாக்களித்த மக்களை நான் கரெக்டாக டச்சில் வச்சுருந்தேன். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய நிதிகளை கரெக்டாக நான் ஒதுக்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். என்னோட கடமையிலேருந்து நான் தவறவே இல்லை. எனக்கு கொடுத்த பணியை நான் செவ்வனே நிறைவேற்றின பெருமை எனக்கு இருக்கு. அந்த மக்கள் வந்து மீண்டும் நீங்க அதே இடத்துல தேர்தல் நின்னா கூட நீங்க வெற்றி பெறுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மக்களுக்காக நீங்க முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கீங்க. கட்டாயம். ஸோ அந்த அர்ப்பணிப்புக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கட்சி கொடுத்துருக்கு. ஆமாம், கட்டாயம் கொடுத்துருக்காங்க. சரி, பெண்கள் இந்த உலகத்தில் சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பெண்கள் முன்னேறி போகும்போது இந்த நண்டு போகும்போது பின்னாடி பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ இது மாதிரி 4 பக்கத்தில் இருந்து அந்த விளைவுகளை வந்து அவங்கள தாக்கும். இது எல்லாம் மீறி ஒரு துறையில் ஒரு மிகப்பெரிய வல்லுநராகவும் ப்ளஸ் அரசியல் பெண்களின் பங்கு, பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு, பெண்கள் முன்னேற்றம், கல்வி, வளர்ச்சி, தொழில், இதில் எல்லாத்துலேயுமே பெருந்தலைவர் ஆசைப்பட்டார். இதற்கு மெயின் காரணமாக கல்வியை கொண்டு வரணும். அப்போதான் கல்வி மூலியமாக தான் தொழில் வளர முடியும். கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இதெல்லாம் வளரும் போது பெண்களும் சேர்ந்து மேலே வளருவார்கள் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை சூஸ் பண்ணி நாகர்கோவில் இருக்கக்கூடிய மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பியூட்டி பார்லருடைய நிறுவனர், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், எத்தனையோ சாதனை அவங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த ஊரில் வந்து எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தார்கள். கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட மாணவிகளை உருவாக்கி தனி பார்லர்கள் இல்லை வெளியூர் எல்லாம் செஞ்சு பண்ணி அப்பேற்பட்ட ஒரு புகழுக்கு சொந்தக்காரர். அஇஅதிமுக அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் ஒரு முக்கிய நிர்வாகியாக எத்தனை கேள்விகள் வந்தாலும் அவங்களுடைய தலைவர் எடப்பாடியார் மீது சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் அவரால் முடியும், அவர்தான் அடுத்த தமிழகம் எங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியை கொண்டு, பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அஇஅதிமுக என்ன சொல்லுவாங்கன்னா இராணுவ கட்டுக்கோப்பான ஒரு கட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன காரணம் என்ன, அது ஒரு பெண் தலைமையேற்ற கட்சி. அந்த பெண் தலைமையின் கீழ் வந்த நிர்வாகிகள் இவர்கள் எல்லாம். ஸோ அவர்களை பார்த்து வந்த வளர்ப்பு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வளர்ப்புக்கு கீழ் வந்து இன்னைக்கு தலைமை என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை செய்வேன், தலைமை எது கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு முடிப்போம் என்ற ஒரு ஆற்றல் மிகு ஒரு நேர்காணலை தந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள். நன்றி.